அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதிக காசு கொடுத்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் சரி, ரெஸ்டாரண்ட்லேயும் சரி நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ருப்போம் இல்லையா? அதே நூடுல்ஸை ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீட்டில் இருக்கிற மசாலாஸை வச்சே நம்ம சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்மளோட நூடுல்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிடணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் கட் ஆகிடுச்சு. நான் இன்னொரு பீஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த நூடுல்ஸை நான் சேர்த்துட்றேன். இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாது. ஸோ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் சூப்பராகவே உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நூடுல்ஸை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. மாற்றிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் அதே சூடோடு வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆயிடும். கடாய் சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நார்மல் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ வெங்காயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். நமக்கு வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ தக்காளி நமக்கு நல்லா குக்காய் நல்லா வெந்து வரணும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மட்டன் கீமாவுக்கு பதிலாக சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம், இறால் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த கறியோட நமக்கு பச்சை வாசமும் போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா கறியோட கலர் நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வரணும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கறியோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே அந்த மசாலாவை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரணும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுமே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா நம்மளோட கறி வேகிறதுக்காக தான். நம்ம கொத்துக்கறி டைப்பில் எடுத்ததுனால இந்த 1 டம்ளர் தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா கறி நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். அதனால் பயப்பட வேண்டாம். கொத்துக்கறி எடுத்தாலும் சரி, சிக்கன் எடுத்தாலுமே சரி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். இறால் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, போதுமான அளவு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்த பிறகு உப்பு, காரம் இது எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு குறையணும். நல்லா சுண்டி வரணும். ரொம்பவும் நம்ம சுண்ட விட்டுறக்கூடாது. செமி கிரேவி டைப்பில் அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட நூடுல்ஸ் சேர்க்கும் போது அந்த நூடுல்ஸில் எல்லா விதமான மசாலாஸும் நமக்கு அதில் நல்லா கோட் ஆகும். அதனால் இப்போ ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரத்துக்கு.
8 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச நூடுல்ஸையுமே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வை. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸோட நம்ம சேர்த்த மசாலாவும் சரி, மிளகுத்தூள், அந்த சாஸஸ் எல்லாமே வந்து நல்லா ஒட்டும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பயப்பட வேண்டாம், நமக்கு நூடுல்ஸ் உடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் ரொம்ப அழகாக சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். மசாலா கூட சூப்பராகவே கோட் ஆகிருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கறி நூடுல்ஸ் ரெடி. தட்டை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த விதமான வெஜிடேபிள்ஸும் சேர்க்காம ஜஸ்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் மட்டன் கறியை சேர்த்து நம்ம இந்த நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும் நம்மளோட லோ பட்ஜெட் கறி நூடுல்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.